இப்போ நாம எல்லோரும் ரொம்பவே சௌகரியமான ஒரு மெத்தன்ற நாற்காலியில் அமர்ந்து தான் வேலை செய்றோம் இல்லையா? அப்படியே படுக்கையில சாய்ந்துகிட்டே கூட கம்ப்யூட்டரை தட்டுறோம். ஆமா, அது ஒரு வழக்கமாவே மாறிடுச்சு இப்போ. கரெக்ட். ஆனா நாம தேடி போன இந்த அதீத சௌகரியமே ஒரு கொடூரமான வலியை நமக்கு தருதுன்னா நம்ப முடியுமா? அதாவது பலரும் வெளியில சொல்ல தயங்குற ஒரு பெரிய அவஸ்தை. கண்டிப்பா. நீங்க சொல்றது அந்த ஃபைல்ஸ், அதாவது மூல நோய் பத்தி தானே? அதேதான். இன்னைக்கு நம்மளோட இந்த விரிவான அலசல்ல இத பத்தி தான் ரொம்ப ஆழமா தோண்ட போறோம். பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு சாதாரண மருத்துவ வகுப்பு கிடையாது. ஆமா, ஒரு புது கோணத்துல பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி. மேலைநாட்டு அறிதலான எர்னால்ட் எஹரட் ஆரம்பிச்சு நம்ம சித்தர்கள், வள்ளலார், அப்புறம் யோக சாஸ்திரம் வரைக்கும் இருக்கிற பல ஆதாரங்களை வச்சு இதை பார்க்க போறோம். மூலம் ஏன் வருது, அதை தடுக்கிற இயற்கையான வழிகள் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க போறோம். மாறிடுச்சு. ஆனா இத பத்தி பேச பலரும் என்ன சொல்றது, ரொம்ப கூச்சப்படுறாங்க. ஆமா, வெளியில சொல்ல மாட்டாங்க. கரெக்ட். அந்த வலிய பொறுத்துக்கறாங்களே தவிர இது ஏன் வருது அப்படிங்கிற அந்த ஆணி வேற யாருமே தேடுறதில்ல. இன்னைக்கு நம்மளோட மிஷனே அந்த வேற தேடி கண்டுபிடிக்கிறது தான். சூப்பர். சரி, எடுத்த உடனே நம்ம நேயர்களுக்கு புரியற மாதிரி ஒரு காட்சியை கண்முன் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்லயும் அந்த சமையலறையில இருக்கிற சிங்க் பைப்பு, அதாவது கழிவுநீர் போற குழாய் இருக்குல்ல, அதை எடுத்துக்குவோம். ஓ, அந்த உதாரணம் ரொம்ப ஆப்டா இருக்கும். இப்போ உங்க வீட்டு சமையலறை குழாயை நீங்களே நினைச்சு பாருங்க. அதுல தினமும் சமையல் எண்ணெய், கொழுப்பு, அப்புறம் பிசுபிசுப்பான கழிவுகள், இதெல்லாம் அந்த செரிக்காத குப்பைகள் எல்லாம் தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஒரு சில வாரங்கள்லயோ இல்ல மாசங்கள்லயோ அந்த குழாயோட உட்புறம் முழுக்க ஒரு பசை மாதிரி படிஞ்சு அடைப்பு ஏற்பட்டுடும். தண்ணி கீழே போக முடியாது. ஆமா, தண்ணி சீராக போக வழி இல்லாம அந்த பகுதி வீங்கி அசுத்த நீர் தேங்கி நிக்கும் இல்லையா? அதேதான். இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, நமது உடலோட கழிவு நீக்க குழாயான பெருங்குடல் மற்றும் ஆசன வாயில, அதாவது ரெக்டம் பகுதியில தத்ரூபமா இதேதான் நடக்குது. ஓஹோ, நம்ம உடம்புக்குள்ளேமா? ஆமாங்க. செரிக்காத கடினமான கழிவுகள் தொடர்ந்து குடல்ல தங்கி ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்துது. இந்த தொடர் அழுத்தத்தின் காரணமா ஆசனவாய் பகுதியில இருக்கிற மென்மையான ரத்த நாளங்கள் வீக்கமடையுது. அதாவது அந்த வெயின்ஸ் வீங்குது. கரெக்ட். அந்த ரத்த நாளங்களோட வீக்கத்தை தான் நாம மூலம் அல்லது பைல்ஸ்னு சொல்றோம். இருங்க, எனக்கு இப்போ ஒரு சின்ன சந்தேகம் வருது. அப்போ இது வெறும் ஒரு பிசிக்கல் பிரஷர் தானா? அதாவது இப்ப நான் ஒரு பலூன்ல அதுக்கு கொள்ளளவுக்கு அதிகமா தண்ணியை நிரப்பிக்கிட்டே இருந்தா அந்த பலூனோட அடிப்பகுதி தாங்க முடியாம புடைச்சுக்கிட்டு வெளியே வரும். எக்ஸாக்ட்லி. அது மாதிரிதான் இந்த கழிவுகளோட அழுத்தத்தால ஆசனவாய் நரம்புகள் புடைச்சுக்கிட்டு வருதா? 100க்கு 100 அதான் நடக்குது. அந்த இயற்பியல் அழுத்தம் தான் இதுக்கெல்லாம் அடிப்படை. கழிவுகள் சரியா வெளியேறாம குடல்லையே பல நாட்கள் தேங்கி நிக்கும்போது உடம்பு அதை எப்படியாவது வெளியே தள்ளணும்னு ரொம்ப கடினமா முக்குது. ஆமா, அந்த முக்கல் தான் பிரச்சனையா? ஆமா, அந்த அதீத அழுத்தம் தான் ரத்த நாளங்களை புடைக்க செய்து அப்படியே பலூன் மாதிரி வீங்க வைக்குது. இது கேட்கறதுக்கு ரொம்ப லாஜிக்கா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், சமையலறை குழாயில நாம கொட்டுற கொழுப்பு பத்தி எனக்கு தெரியும். ஆனா நம்ம உடம்புக்குள்ள அப்படி என்ன பிசுபிசுப்பான பொருளை நாம கொட்டுறோம்? இந்த அடைப்பை உருவாக்குற அந்த பசை அது எது? இந்த இடத்துல தான் நாம அந்த ஜெர்மன் நாட்டு உணவியல் நிபுணர் ஆர்னால்ட் எஹரட் அவரோட ஆதாரங்களை பார்க்கணும். அவரோட சளியற்ற உணவு முறை அப்படிங்கிற தத்துவம் இத ரொம்ப தெளிவா விளக்குது. சளியற்ற உணவு முறையா? ஆமா. நாம என்ன நினைக்கிறோம், மூலம் அப்படிங்கிறது ஆசன வாயில ஏற்படுற ஒரு தனிப்பட்ட நோய்னு நினைக்கிறோம். ஆனா எஹரட் என்ன சொல்றாருன்னா, அது உடம்பு முழுக்க தேங்கி இருக்கிற கழிவுகளோட, அதாவது டாக்ஸீமியாவோட ஒரு வெளிப்பாடு மட்டுமேன்னு சொல்றாரு. வாட்? அதாவது மூலம்ங்கிறது ஒரு நோயே கிடையாது, அது வெறும் ஒரு சிம்டம் மட்டும்தானா? இது நம்ம சிந்தனையே மாத்துது. கண்டிப்பா. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நாம சாப்பிடுற உணவு எப்படி குடல்ல போய் எப்படி சளியா மாறுது? இப்போ நாம அன்றாடம் சாப்பிடுற உணவுகளை கவனிச்சு பாருங்க. மைதா, பேக்கரி பொருட்கள், பிரெட், வெள்ளை சர்க்கரை, மாமிசம், இதெல்லாம் ரொம்ப மாவுச்சத்து நிறைந்த உணவுகள். ஆமா, இதுல ஃபைபர் சுத்தமா இருக்காது. கேட்டு நார்ச்சத்து கிடையாது. இது செரிமான மண்டலத்துக்குள்ள நுழையும் போது உடைக்கப்பட்டு ஒரு விதமான பிசுபிசுப்பான சளியை உருவாக்குது. அதாவது ஒரு மியூக்கஸ். நீங்க மைதா மாவுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி பிசைஞ்சா அது எப்படி ஆகும்? அது அப்படியே ஒரு பசை மாதிரி, ஒரு க்ளூ மாதிரி பிசுபிசுன்னு ஆயிடும். அதே கெமிக்கல் மாற்றம் தான் உங்க குடலுக்குள்ளேயும் நடக்குது. இந்த உணவுகள் செரிமானமாகி முழுசா வெளியேறாம குடலோட சுவர்கள்ல பசை மாதிரி ஒட்டிக்குது.
இப்படி ஒட்டிக்கிற கழிவுகள் தான் நாள்பட்ட மலச்சிக்கலை உருவாக்குது. ஓஹோ, அப்ப பிரச்சனை ஆரம்பிக்கிற இடம் வேற, ஆனா அது வெடிக்கிற இடம் வேற. இது எப்படின்னா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் நடக்குது. 1 கிலோமீட்டருக்கு வண்டிகள் நிக்குது. ஆனா நாம என்ன பண்றோம்? வரிசையில கடைசியா நிக்கிற கார் மேல கோவப்பட்டுட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி, ரொம்ப சரியான உதாரணம். அதாவது கடைசியா நிக்கிற கார் தான் அந்த ஆசனவாய் வீக்கம்னா, உண்மையான பிரச்சனை அந்த பாதையோட தொடக்கத்துல இருக்கிற டோல்கேட்ல, அதாவது நம்ம குடல்ல நடக்கிற டிராஃபிக் ஜாம் தானே. அந்த டிராஃபிக் ஜாம் ஓமை ரொம்ப பொருத்தம். அந்த வீங்கிய நரம்புகள் நம்ம உடம்போட கடைசி கார் தான். பச மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிற இந்த கழிவுகளை குடல்ல இருந்து எப்படியாவது வெளியே தள்ளணும்னு நம்ம உடம்பு ரொம்ப கடுமையா போராடுது. அதனாலதான் இந்த முக்கல் ஏற்படுது. ஆமா, உடம்போட இந்த தொடர்ச்சியான போராட்டமோ நாம கொடுக்கற முக்கலும் தான் ஆசன வாயில உள்ள நரம்புகளை விரிவடைய செய்து ரத்தம் தேங்கி வீக்கமா மாத்துது. எஹ்ரெட் ரொம்ப தெளிவா சொல்றாரு, மனித உடல்ல வரக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கு மூல காரணமே இந்த நாள்பட்ட மலச்சிக்கல் தான். இது ஒரு மேற்கத்திய அறிஞரோட பார்வை. ஆனா இதை நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் இருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம சித்தர்களும் ஆன்மீகவாதிகளும் சொன்னதும் இப்போ இந்த எக்ரெட் சொல்றதும் எந்த அளவுக்கு துல்லியமா ஒத்து போகுதுன்னு பாத்தீங்களா? ஆமா, அது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம்தான். நம்ம சித்தர்கள் இத ரொம்ப சுருக்கமா மலக்கட்டு நோய்களின் தாய் அப்படின்னு ஒரே வரியில சொல்லிட்டு போயிட்டாங்க. மலக்கட்டு நோய்களின் தாய், ரொம்ப ஆழமான வரி. ஆமா, எக்ரெட் எது டாக்ஸீமியா மற்றும் கிரானிக் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு அறிவியல் பூர்வமா விளக்குனாரோ அதை தான் நம்ம சித்தர்கள் மலக்கட்டுன்னு அன்னைக்கே சுட்டி காட்டிட்டாங்க. குறிப்பா வள்ளலார்னு போற்றப்படுற ராமலிங்க அடிகளார் இதுக்கு ஒரு ஆன்மீக மற்றும் வாழ்வியல் சார்ந்த விளக்கத்தை கொடுக்கறாரு. வள்ளலார் ஆன்மீக பெரியவர் தானே. அவர் மூலநோயை பத்தி என்ன சொல்லியிருக்கார்? நான் அதை பத்தி அவ்வளவா கேள்விப்பட்டதில்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, உடல் தூய்மையே ஆன்ம தூய்மைக்கு அடிப்படை அப்படிங்கிறாரு. உடலை தூய்மையா வச்சுக்க எளிதில் செரிமானமாக கூடிய உணவுகளை மட்டுமே சாப்பிடணும்னு அவர் ரொம்ப ஆணித்தரமா சொல்றார். ஓ, செரிமானம் தான் முக்கியம்னு சொல்றார். ஆமா, அது மட்டும் இல்லாம மூலம் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் உடல் உஷ்ணம், அதாவது பாடி ஹீட்ங்கிறார். உடம்புல அதிக சூட்டை ஏற்படுத்துற உணவுகளை தவிர்க்கணும், இல்லனா அந்த சூடு குடல்ல இருக்கிற நீரை உறிஞ்சி மலத்தை கல்லு மாதிரி ஆக்கிடும்னு அவர் எச்சரிக்கிறார். அப்போ செரிக்காத உணவு குடல்ல தங்குது, உடல் சூட்டை அதிகரிக்குது, அதுக்கப்புறம் அது அழுத்தத்தை ஏற்படுத்துது. இதெல்லாம் சேர்ந்து தான் பைல்ஸா மாறுது. இது கிளியரா புரியுது. சரி, இதையே யோக சாஸ்திரம் எப்படி பார்க்குது? ஏன்னா நம்ம ஆதாரங்கள்ல யோகா பத்தின குறிப்புகளும் இருந்துச்சே. ஆமா, யோக சாஸ்திரம் இத ஆற்றல் ஓட்டத்தின் அடிப்படையில, அதாவது எனர்ஜி ஃப்ளோ வச்சு விளக்குது. நம்ம உடம்புல 5 வகையான முக்கிய வாயுக்கள் அல்லது ஆற்றல்கள் இருக்கு. அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா அப்பான வாயு. அப்பான வாயு, இதோட வேலை என்ன? இந்த அப்பான வாயுவோட வேலையே உடம்புல இருந்து கழிவுகளை கீழ்நோக்கி தள்ளி சீராக வெளியேற்றுவதுதான். எப்போ இந்த அப்பான வாயுவோட இயக்கம் தடைபடுதோ அப்போ குடல் இயக்கம் முற்றிலுமா முடங்கி போயிடும். இருங்க, இந்த அப்பான வாயு தடைபடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நான் படிச்சேன். ஒரே இடத்துல மணிக்கணக்கா அசையாம உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது. ஆமா, அது ஒரு பெரிய காரணம். இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. காலையில 9 மணிக்கு லேப்டாப் முன்னாடி உக்காந்தா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சேர விட்டு எந்திரிக்காம வேலை செய்யற ஆளா நீங்க? அப்போ உங்க உடம்போட இயற்கையான அந்த கீழ்நோக்கி ஆற்றல் ஓட்டத்தை நீங்களே எப்படி முடக்குறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம செய்யற வேலையே நம்ம உடம்போட டிசைனுக்கு எதிரா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாம மணிக்கணக்கா ஒரே இடத்துல அமர்ந்திருக்கும் போதே என்ன நடக்குதுன்னு உள்ள போய் பாப்போம். இடுப்பு மற்றும் ஆசன வாய்ப்பகுதியில ரத்த ஓட்டம் அப்படியே தேங்குது. ஓ, ரத்த ஓட்டம் நின்னுடுமா? ஆமா, நீங்க தொடர்ந்து உட்கார்ந்திருக்கும் போது அந்த பகுதியில உடல் சூடு இயற்கையாகவே அதிகரிக்குது. இதனால அபான வாயுவோட இயக்கம் முழுமையா தடைப்படுது. ஒரு பக்கம் உணவு சரியில்லாம குடல்ல பச மாதிரி அடைப்பு, இன்னொரு பக்கம் தொடர்ந்து உட்கார்ந்திருக்கிறதால ரத்த ஓட்ட தடை. அப்போ இந்த ரெண்டும் சேரும்போது மூல நோய்க்கான சரியான களம் அங்கே உருவாகிடுது. கரெக்ட், அதுதான் நடக்குது. சரி, இப்போ எனக்கு ரொம்ப லாஜிக்கலான ஒரு கேள்வி வருது. நாம இது வரைக்கும் பேசுனதை வச்சு பார்த்தா பிரச்சனைக்கான ஆணிவேர் நம்ம குடல்ல, நம்ம செரிமானத்துல, நாம உட்கார்ந்திருக்கிற விதத்துல இருக்குன்னு ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்படி இருக்கும்போது ஃபைல்ஸ் வந்த உடனே பலரும் ஓடிப்போய் செய்யற முதல் காரியமான அந்த அறுவை சிகிச்சை, அதாவது சர்ஜரி, அது எப்படி இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வா இருக்க முடியும்? அந்த வீங்கிய நரம்ப கத்தியால வெட்டி எடுக்கிறது எப்படி நம்ம குடலை சுத்தப்படுத்தும்? அது கண்டிப்பா குடலை சுத்தப்படுத்தாது. அறுவை சிகிச்சைங்கிறது அந்த வீங்கிய நரம்ப, அதாவது நோயோட விளைவு மட்டும்தான் சரி பண்றது தவிர அதற்கான அடிப்படை காரணத்தை அது தொடவே இல்ல. அது வெறும் எஃபெக்ட மட்டும்தான் பாக்குது. ஆமா, நாம முதல்ல பேசலன்னா சமையலறை குழாய் உவமைய மீண்டும் நினைச்சு பாருங்க. குழாய்க்குள்ள இருக்கிற அடைப்பை நீக்காம
தண்ணி தேங்கி வீங்கி இருக்கிற அந்த வெளிப்புற குழாயை மட்டும் கட் பண்ணி மாட்டி வைக்கிறதுக்கு சமம் இந்த அறுவை சிகிச்சை. எனக்கு இதை யோசிக்கும்போது இன்னொரு உதாரணம் தான் ஞாபகத்துக்கு வருது. இது எப்படின்னா, ஒரு வீட்ல சமையலறையில தீப்பிடிச்சு கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கு. வீடு முழுக்க பூவை மூட்டும். அந்த புகையை உணர்ந்து வீட்ல இருக்கிற ஃபயர் அலாரம் காதை பிளக்கிற சத்தத்தோட அடிக்குது. ஓகே. நாம அந்த தீயை அணைக்க எந்த முயற்சியும் எடுக்காம கையில ஒரு சுத்தியலை எடுத்து சத்தம் போடுற அந்த ஃபயர் அலாரத்தை மட்டும் அடிச்சு உடைச்சிட்டு அப்பாடா சத்தம் நின்னு போச்சுன்னு நிம்மதியா தூங்க போனா எப்படி இருக்கும்? ரொம்ப அருமையான உதாரணம். இங்க மூலம்ங்கிறது அந்த அலாரம். குடல்ல தேங்கி இருக்கிற கழிவுகள் தான் நெருப்பு. நெருப்பு அணைக்காம அலாரத்தை உடைக்கிறதுல என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு புரியல. மிக சரியான ஒப்பீடு. நீங்க அறுவை சிகிச்சை பண்ணி அந்த நரம்ப நீக்கிட்டாலும் உங்களோட உணவு பழக்கத்தை மாத்தலனா என்ன ஆகும்னு யோசிங்க. மீண்டும் அதே மைதா, அதே பீட்சா, பர்கர் சாப்பிடுவீங்க. போதுமான தண்ணி குடிக்க மாட்டீங்க. மறுபடியும் குடல்ல அதே அடைப்பு ஏற்படும். ஆமா, மறுபடியும் உடல் முக்கும். இம்முறை ஏற்கனவே இருந்த நரம்புக்கு பக்கத்துல இருக்கிற வேறொரு நரம்பில் உறுதியா மீண்டும் மூலம் வரும். ஏன்னா மூலக்காரணம் ஆசன வாயில இல்ல, உங்க தட்டிலையும் குடல்லையும் தான் இருக்கு. ஓகே, அப்போ அலாரத்தை உடைக்கக்கூடாது, தீயத்தை அணைக்கணுங்கிறது இப்ப கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சுது. அறுவை சிகிச்சை ஒரு தற்காலிக தீர்வு தான். அப்படி என்றால் அடைபட்ட இந்த குழாயை இயற்கையாக எப்படி சுத்தப்படுத்துறது? இதுக்கு நிரந்தர தீர்வுகள் என்னன்னு நேயர்கள் இப்போ ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. கண்டிப்பா. இந்த மூல நோயை நிரந்தரமா குணப்படுத்த ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும்னு அவசியமே இல்ல. நம்ம உணவுலையும் வாழ்வியலையும் செய்யக்கூடிய 4 எளிய மாற்றங்கள் மூலமா இதை பூரணமா குணப்படுத்தலாம். ஓ, 4 தூண்கள்னு சொல்லலாமா இத? ஆமா, நிரந்தரமான இயற்கை தீர்வுகளின் 4 தூண்கள்னு வச்சுக்கலாம். இதுல முதல் தூண் பாத்தீங்கன்னா உணவு. அதாவது எஹரட் சொன்ன அந்த சளியை உருவாக்குற பசையான உணவுகளை நிறுத்துறது, கரெக்டா? ஆமா, மைதா, மாம்சம், காரமான உணவுகள், அப்புறம் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை கணிசமாக குறைக்கணும் அல்லது தவிர்க்கணும். அதுக்கு பதிலா என்ன சாப்பிடணும்னா நார்ச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை சேர்க்கணும். ஃபைபர் உள்ள உணவுகள், பச்சை காய்கறிகள், கீரைகள். ஆமா, நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள். இந்த நார்ச்சத்து உடம்புக்குள்ள போகும்போது அது பசையா மாறாது. மாறா அது குடல்ல இருக்கிற அழுக்குகளை சுரண்டி எடுக்கிற ஒரு துடைப்பமா செயல்படும்னு எஹரட் சொல்றார். வாவ், குடலை சுத்தப்படுத்துற துடைப்பம். வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு ப்ரூம் மாதிரி. சரி, இரண்டாவது தூண் என்ன? இரண்டாவது தூண் விரதம் அல்லது உண்ணா நோன்பு. நம்ம செரிமான மண்டலம்ங்கிறது 24 மணி நேரமும் வேலை செய்யற ஒரு எந்திரம் இல்லையா? அதுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும். ஆமா, எப்பவும் சாப்பிட்டுட்டே இருந்தா கஷ்டம்தான். அதான், வாரத்துல ஒரு நாள் வெறும் பழச்சாறுகள் அல்லது தண்ணீர் மட்டும் குடிச்சு விரதம் இருந்தோம்னா குடல்ல பல மாசங்களா தேங்கி இருக்கிற பழைய கழிவுகள் இலகுவாகி வெளியேற ஆரம்பிக்கும். விரதம் இருக்கிறத ஏத்துக்கலாம். ஆனா நான் படிச்ச ஆதாரங்கள்ல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப முரண்பாடா பட்டுச்சு. விரதம் இருக்கும்போது ஓகே, ஆனா அந்த விரதத்தை முடிக்கும்போது, அதாவது பிரேக்கிங் த ஃபாஸ்ட், அப்போ வேக வைத்த காய்கறிகளை வைத்து தான் முடிக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியம். பொதுவா நாம விரதம் இருந்து முடிச்ச உடனே பசியில ஒரு பெரிய பிரியாணியோ இல்ல காரமான உணவையோ தான் தேடுவோம். ஏன் காய்கறிகளை வச்சு விரதத்தை முடிக்கணும்னு சொல்றாங்க? அதுல ஒரு முக்கியமான அறிவியல் இருக்கு. நீங்க விரதம் இருக்கும்போது உங்க குடலோட உட்புற சுவர், அதாவது கட் லைனிங் ரொம்ப சென்சிட்டிவா மாறிடும். அப்போ செரிமான உறுப்புகள் முழுமையான ஓய்வுல இருக்கும். ஓ, அந்த நேரத்துல ஹெவியா சாப்பிடக்கூடாதா? கண்டிப்பா கூடாது. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு காரமான அல்லது கடினமான உணவை கொடுத்தா எந்திரம் திணறி போயிடும். அது மறுபடியும் அடைப்பத்தான் உருவாக்கும். வேக வைத்த காய்கறிகள் ரொம்ப மென்மையானவை. அதனால ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடுமா? ஆமா, அது எளிதில் செரிமானமாகி குடலை எந்த விதத்திலும் காயப்படுத்தாம விரதத்தை ஸ்மூத்தா முடிக்க உதவும். நம்ம உடம்ப நாம ஒரு குழந்தைய கையாளுற மாதிரி ரொம்ப மென்மையா கையாளணும். வாவ், அந்த லாஜிக் புரியும்போது நம்ம உடம்பு மேல நமக்கே ஒரு மரியாதை வருது. சூப்பர். சரி, மூன்றாவது தூண் என்ன? மூன்றாவது தூண் நீர் மற்றும் குளிர்ச்சி, அதாவது ஹைட்ரேஷன் அண்ட் கூலிங். வள்ளலார் சொன்னதை இங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. உஷ்ணம் தான் மலச்சிக்கலுக்கு முக்கிய காரணம். அப்போ நிறைய தண்ணி குடிக்கணும். ஆமா, ஒரு நாளைக்கு தேவையான அளவு தண்ணீர் கண்டிப்பா குடிக்கணும். தண்ணி குடிக்க குடிக்க தான் மலம் இலகுவாகும். மேலும் உடல் சூட்டை தணிக்க வெந்தயம் ஊற வச்ச தண்ணி, கற்றாழை சாறு, இளநீர் இதையெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம பாட்டி தாத்தா காலத்துல இருந்த ரொம்ப சாதாரண விஷயங்கள் தானே. வெந்தயமும் கற்றாழையும் இல்லாத வீடே இருந்ததில்ல. நாம தான் ஏதோ மாடர்ன் லைஃப்னு சொல்லி எல்லாத்தையும் மறந்துட்டோம். சரி, கடைசி தூண், 4வது தூண் என்ன? 4வது தூண் பாத்தீங்கன்னா வாழ்வியல் மற்றும் யோகா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
தொடர்ந்து ஒரே இடத்துல பல மணி நேரம் உட்கார்ந்து வேலை செய்யறத கண்டிப்பா தவிர்க்கணும். கொஞ்சமாவது எழுந்து நடக்கணும் இல்லையா? ஆமா, ஒவ்வொரு 45 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை எழுந்து நடக்கணும். இது அந்த அபான வாயுவோட இயக்கத்தை சீராக்கும். இதோட சேர்த்து தினமும் மலாசனா மாதிரியான எளிய யோகாசனங்களை செய்யலாம். மலாசனாங்கிறது நாம இந்திய கழிப்பறைகள்ல உட்கார்ற அதே முறை தானே, அந்த ஸ்குவாட்டிங் போஸ்டர். ஆமா, அதேதான். வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காரும்போது நம்ம உடம்போட அமைப்பு மலம் கழிக்கிறதுக்கு ஏதுவா இருக்காது. ஆனா மலாசனா நிலையில உட்காரும்போது ஆசன வாய்ப்பகுதி இயல்பாவே விரிவடைந்து கழிவுகள் எந்த முக்களும் இல்லாம ஈஸியா வெளியேறும். ஓ, அந்த பகுதிக்கு ரத்த ஓட்டமும் சீராயிடும். கண்டிப்பா, இது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு முறை. ஓகே, நாம இன்னைக்கு பேசின விஷயங்களை அப்படியே ஒரு பறவை பார்வையில சுருக்கமா பார்த்தா, மூலம் அப்படிங்கிறது ஆசன வாயில திடீர்னு முளைக்கிற ஒரு வியாதி கிடையாது. அது நம்மளோட ஒட்டுமொத்த உணவு பழக்கம், நாம மணிக்கணக்கா உட்கார்ந்திருக்கிற வாழ்வியல், இது எல்லாத்தோட ஒரு நேரடி வெளிப்பாடு. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. பிசுபிசுப்பான சளிய உருவாகிற உணவுகளை தவிர்க்கிறது, உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறது, தேவையான நார்ச்சத்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் தான் உண்மையான நிரந்தரமான தீர்வு. தீயை அணைக்காம அலாரத்தை உடைக்கிற அறுவை சிகிச்சை கண்டிப்பா நிரந்தர தீர்வு கிடையாது. ரொம்ப சரியாத ஒத்து சொல்லிட்டீங்க. நோயோட அறிகுறிகளை பார்த்து பயப்படுறதை விட அந்த நோய்க்கான வேர் எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஆரோக்கியம் எப்பவும் நம்ம கையில தான் இருக்கும். இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஆஹா மூமெண்ட் தான். சரி, இந்த விரிவான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சிந்திக்கிறதுக்கு ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். மனிதர்களாகிய நாம் பல 1000 வருஷங்களா வேட்டையாடி காடு மலைகள்ல ஓடி ஆடி உழைச்சு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சவங்க. உண்மைதான். ஆனா நம்மளோட இந்த நவீன வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? மணிக்கணக்கா ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கிறது, இயற்கைக்கு முரணான பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுன்னு மாறிடுச்சு. அப்படி என்றால் இந்த பைல்ஸ் மாதிரியான நோய்கள் இன்னைக்கு இவ்வளவு அதிகமா வர்றதுக்கு காரணம் நம்மளோட மாடர்ன் வாழ்க்கை முறைக்கு நம்மளோட மனித உடம்பு அடிப்படையில கொஞ்சமும் பொருந்தவே இல்ல அப்படிங்கறத காட்ட ஒரு எச்சரிக்கை மணிதானோ? கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இயற்கைக்கும் நம்மளோட தற்போதைய லைஃப் ஸ்டைலுக்கும் நடுவுல இருக்கிற இந்த மாபெரும் இடைவெளிய நாம எப்படி சரி செய்ய போறோம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. பலூன்ல அளவுக்கு அதிகமா தண்ணிய நிரப்பி அது வெடிக்கிற நிலைமைக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான தண்ணிய எவ்வளவு நிரப்புறோம்னு நம்ம கவனமா இருக்கணும். அடைபட்ட குழாயை சரி செய்யறதை விட அடைப்பை ஏற்படுத்தாத உணவை தேர்ந்தெடுக்கிறதே புத்திசாலித்தனம். சிந்திப்பீர்கள் என நம்புகிறோம். மற்றொரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.